அன்று இரவு மீராவின் தூக்கமில்லாத மனம். அதிகாலை 1 மணி. அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. அனுவும் அர்ஜுனும் போர்வைகளுக்குள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் மீரா மட்டும் விழித்திருந்தார். மீரா. மென்மையான உடைந்த குரல். நான் ஏன் இவ்வளவு வலிக்கிறேன்? நான் அவர்களை படுக்கையில் ஒன்றாக பார்த்தேன். அவர் என்னுடையவர் அல்ல. ஆனால் நான் அவர் அருகில் இருந்தபோது அவர் என்னுடையவர் என்று நினைத்தேனா? ஹாஸ்டலில். அவள் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. ஆனால் அது பொறாமை அல்ல. அவளுடைய உள் இதயத்திற்குள் அவளுடைய உணர்வுகள் உற்சாகமாக வருவதையும் அவளுக்கு தேவையானவருக்காக அவள் உடல் நடுங்குவதையும் அவள் புரிந்து கொள்ளாதது குழப்பம். அவள் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி போர்வைகளால் தன்னை மூடிக்கொள்கிறாள். உணர்ச்சிவாதமான சுய கேள்வி. மீரா கூரையை பார்த்து மெதுவாக சுவாசிக்கிறாள். நான் அவரை நேசிக்கிறேனா? அல்லது அவர் என் ஆறுதல் மண்டலமாக இருந்ததால் நான் இவ்வளவு உணர்கிறேனா? கேள்வி அவளை உடைக்கவில்லை. மாறாக அது அவளை அதிக உணர்ச்சிகளால் எழுப்பத் தொடங்குகிறது. ஏனென்றால் அந்த இயக்கத்தில் அவளை நேசிக்கும் திரு வர்மா தொழிலதிபர் அவளுடைய உணர்வுகளை ஆதரிப்பது போல் அவள் உணர்கிறாள். உண்மை மெதுவாக அவளை தாக்குகிறது. நில ஒளி அவள் முகத்தில் விழுகிறது. ஒரு பெண்ணாக என் இதயம் யாரை விரும்புகிறது என்பதை அறிவது தவறல்லவா? ஆனால் ஒருவருடன் உறவில் ஈடுபடுவதன் மூலம் நான் என்னை இழக்கக்கூடாது. அந்த நேரத்தில் பொறாமை தணிந்தது. சுயமரியாதை உயர்ந்தது. ஒரு அமைதியான உணர்வு. அனு தூக்கத்தில் சிரிக்கிறார். அர்ஜுன் போர்வைகளுக்குள் அவளை நெருங்குகிறான். அவர்களின் கால்கள் போர்வையிலிருந்து தொடைகளுக்கு வெளிப்படும்போது மீராவுக்கு இனி வலி ஏற்படவில்லை. அவர்களின் உறவு என்ன என்று நான் கேட்கத் தேவையில்லை. அது அவர்களின் இடம். அவள் மெதுவாக போர்வையை தனக்குத்தானே சரி செய்து கொள்கிறாள். தொடுதல் இனி ஒரு மின்சார அதிர்ச்சி போன்றதல்ல. இது யதார்த்தத்தை நினைவூட்டுவது போன்றது. திருப்புமுனை. நான் அதை தாமதமாக உணர்ந்தேனா? அது சரி. தாமதமாக உணர்ந்ததும் வளர்ச்சிதான். அவள் கண்ணீரை துடைக்கிறாள். இந்த முறை அவள் பலவீனமாக இல்லையா? சுய உறுதிப்பாடு. அதிகாலை வெளிச்சம் ஜன்னல் வழியாக வரத் தொடங்குகிறது. நாளை முதல் நான் தூரத்தை உருவாக்கப் போவதில்லை. நான் நாடகம் செய்யப் போவதில்லை. ஆனால் என்னை எங்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று என் மனம் முடிவு செய்யட்டும். நான் யாரையும் என்னுள் வைத்திருக்க மாட்டேன். அவர்களின் மதிப்பை நான் குறைக்க மாட்டேன். காலை அமைதி. 6:25. அலாரம் அடிக்கிறது. அர்ஜுன் முதலில் எழுந்திருக்கிறான். அனு இன்னும் அரை தூக்கத்தில் இருக்கிறாள். அவள் சோர்ந்து போன மனநிலையில் இருக்கிறாள். அர்ஜுன் மெதுவாக எழுந்து கண்ணாடி முன் நிற்கிறான். அவன் மீரா பார்ப்பதை அவன் கவனிக்கவில்லை. அவன் தன் உடையை மாற்றுகிறான். மீரா அவன் உடை மாறுவதை அவள் பார்க்கிறாள். மீரா. அர்ஜுன். இரவு அவன் எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தான். இப்போது அவள் அவனை பார்க்கிறாள். சூர்யா கண்ணாடி அருகில் நின்று அவன் உடையை மாற்றுகிறான். ஆனால் அது அவன் மீதான அவளுடைய உணர்வுகளுக்கு ஒரு பரிசு. நான் என்ன உணர்கிறேன் என்று எனக்கு புரிந்தது. அவள் முகத்தில் அமைதியான புன்னகை. இன் மிட்நைட் பிரசன்ட்டை பற்றி யோசிக்கிறேன். ப்ளூ நைட் லைட். அர்ஜுன், அனு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீரா மட்டுமே விழித்திருக்கிறார். மீராவின் உள்குரல். மெதுவான சிந்தனை மிக்க குரல். ஒரு இரவின் நினைவு. இத்தனை வருடங்களுக்குப் பிறகும் நான் உங்கள் இதயத்தை தொட முடியுமா? அவள் கண்களை மூடிக்கொண்டு தன் உள்ளுணர்விற்காக கதவை திறக்கிறாள். அவள் அனுபவம் வாய்ந்த மிஸ்டர் வர்மா உள்ளே நுழைந்து தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உணர்கிறாள். நினைவு. ரிசார்ட் இரவு. மிஸ்டர் வர்மாவுடன் தங்க விளக்குகள் கொண்ட படுக்கையறை. மீரா தன் சேலையில் நம்பிக்கையுடன் மிஸ்டர் வர்மா அவளை ரிசார்ட் அறையில் ஒரு காதல் முன்மொழிவுடன் பார்க்கிறார். அன்றிரவு மீரா அவனுடன் சேர்ந்திருப்பது சிறப்பு என்று உணர்ந்தாள். அவன் தன் சேலை வடிவமைப்பை அவள் இடுப்பை தொட்டு அணிந்து கொண்டு சில உணர்வுகளை உணர்ந்தாள். அவன் அவள் அழகை நெருங்குகிறான். அவளுடைய முழுமையான உணர்வுகள் அவனுடன் அவளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்றன. மீரா அவளுடைய அழகில் அவள் இருக்கும்போது உணர்வுகளின் முக்கியத்துவம் மிஸ்டர் வர்மா அவன் அவளை நேசித்தான். அந்த இரவு நான் காதலில் உணர்ந்தேன். நான் மிஸ்டர் வர்மாவுடன். மீரா மெதுவாக அவள் அவனுடன் குட்டையான நைட்வேர் உடையில் நடனமாடுகிறாள்.
அவள் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறாள். அவன் மென்மையான சிரிப்பு, அவளிடம் அவனது மென்மையான அணைப்பு. பால்கனி காற்று. அவள் உணர்வுமையான உண்மையை நினைவு கொள்கிறார். வர்மா அவனது காதல் இதய உணர்வுகள், அவனது விருப்பங்கள், அவனது காதல் சிரிப்பு அவளது உள்ளத்தின் ஆழத்தில் நிறைந்து நிரப்புகிறது. அவள் தன் உணர்வுகளை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறாள். அவள் மகிழ்ச்சியாக உணர்கிறாள். சூடான பால் பானத்தை அவள் வர்மாவுடன் பகிர்ந்து கொள்கிறார். அவன் உதடுகளால் அவளை முத்தமிடுகிறான். அவன் தோள்பட்டையை ஓய்வு வைத்து அவளை அணைத்துக் கொள்கிறான். அந்த நெருக்கம் உடல் ரீதியானது அல்ல, அது இரு உணர்வுகளையும் ஒப்புக்கொள்வது. யாரோ ஒருவர் அவர்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது போல் உணர்கிறார்கள். அவளுடைய நினைவுகள் உடைகின்றன. அவளுடைய நினைவுகள் உறைந்து போகின்றன. ஏனென்றால் அவன் அவளுடைய உணர்வை முழுமையாக நிரப்பினான். ஆனால் அந்த இரவுக்குப் பிறகு என்ன மாறியது? அவள் அவனுடன் தன் உணர்ச்சி உணர்வுகளை முழுமையாக நிரப்பியதில் மகிழ்ச்சி அடைந்தாள். தங்க ஒளி மெதுவாக மங்குகிறது. அந்த கவனம், அந்த கவலை, அது அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்ததா? அவள் மனம் இல்லை என்று பதிலளிக்கிறது. நிகழ்காலம். விழுது இரவு. அர்ஜுன், அனு இருவரும் ஒரே பெட்டில் இருக்கும்போது அவன் தூக்கத்தில் போர்வையை சரி செய்கிறான். அனு அப்பாவியாக அவனை அணுகுகிறாள். மீரா அமைதியாக கவனிக்கிறாள். அர்ஜுன் கவலைப்படும்போது அதை காட்டுவதில்லை. ஆனால் அவனுக்கு நிலைத்தன்மை இருக்கிறது. இமோஷனல் கம்பேரிசன். வர்மா ஈக்குவல் டு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், அர்ஜுன் ஈக்குவல் டு நேச்சுரல் பிரசன்ஸ். யாரோ ஒருவர் இரவை சிறப்பாக செய்கிறார்கள், வேறு யாரோ அவளை தினமும் ஆக்குகிறார்கள். நான் தேடுவது மிஸ்டர் வர்மாவுடனான மூமெண்ட்ஸா, நிலைத்தன்மையா? பவர்ஃபுல் ரியலைசேஷன். மீரா மெதுவாக அமர்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்க்கிறாள். காதல் நினைவுகள் ஒரு பெண்ணுக்கு முக்கியம். ஆனால் அதை விட முக்கியமானது அவளுடைய மதிப்பு. என்னை ஒரு இரவு இளவரசி மாதிரி நடத்தினால் மட்டும் போதாது. என் வாழ்நாள் முழுவதும் ஒரு ராணி மாதிரி மதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் கண்ணீர் விட்டாள். ஆனால் அவை இப்போது பலவீனமான கண்ணீர் அல்ல. சுய விழிப்புணர்வு. நான் மிஸ்டர் வர்மாவை இழப்பதில்லை. நான் அந்த இரவு உணர்ந்த முக்கியத்துவத்தை இழக்கிறேன். யாரோ எனக்கு கொடுப்பதற்காக காத்திருப்பதற்கு பதிலாக நான் என்னை முழுமையாக மிஸ்டர் வர்மாவிடம் கொடுக்கிறேனா? அவர் என் மீது வைத்திருக்கும் அன்பின் மீது நம்பிக்கையுடன். அந்த எண்ணம் மாற்றத்தின் ஆரம்பம். மிஸ்டர் வர்மாவிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதில் அவள் முழுமையாக நம்பிக்கை கொண்டாள். அமைதி வலிமை. அதிகாலை வெளிச்சம். மீரா கண்ணாடி முன் நின்று தன் உடையை சரி செய்து கொண்டாள். நான் ஒப்பிட மாட்டேன், நான் போட்டியிட மாட்டேன், நான் தேர்வு செய்வேன். என்னை மதிக்கும் உறவை நான் தேர்வு செய்வேன். முக்கிய ஊக்கமளிக்கும் மெசேஜ். காதல் நினைவுகள் அழகானவை, ஆனால் அவை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடாது. சில நேரங்களில் பொறாமை காதல் அல்ல, அது பாதுகாப்பின்மை, சரிபார்ப்பு தேவை. உண்மையான வளர்ச்சி நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் என்பதல்ல, ஆனால் யாருடன் மரியாதையுடன் வாழ முடியும் என்பதை கண்டுபிடிப்பதாகும். மாலையின் முடிவு. ஹோட்டல் பால்கனி. மாலை சூரிய ஒளி, மெதுவான காற்று. மீரா, காதல் என்னை குழப்பிய நாட்கள் போதும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். இப்போது என் வாழ்க்கை எங்கு செல்ல வேண்டும் என்பது குறித்து நான் தெளிவாக இருக்க வேண்டும். அவள் தொலைபேசியை அடிக்கிறாள். மீரா, வர்மா, நான் நாளை முன்னுடன் வெளியே வர விரும்புகிறேன், தீவிரமாக பேச. வர்மா, நீ தயாராக இருந்தால் நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் மீரா. அந்த பதில் அவளுக்கு பாதுகாப்பு. ரிசார்ட் வருகை. அதே கடற்கரை ரிசார்ட், கடல் அலைகளின் சத்தம், தங்க சூரிய அஸ்தமன ஒளி. மீரா ஒரு எளிமை மற்றும் நேர்த்தியான உடையில் உடையணிந்துள்ளார். வர்மா அமைதியானவர். மீரா, இந்த இடம் ஒரு நினைவாக இருந்தது. இப்போது இது முடிவெடுக்கும் இடமாக மாறி வருகிறது. கடற்கரை நடைப்பயணம். அவர்கள் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி, அமைதி. அவசரப்பட வேண்டாம். வர்மா மெதுவாக பேசத் தொடங்குகிறார். வர்மா, மீரா, காதல் என்பது வெறும் அன்பின் தருணங்கள் அல்ல. நாளை நீ விழுந்தால் உன்னை தாங்கும் ஒரு கை.
நீ வலிமையாக இருந்தால் உன்னை பெருமையுடன் பார்க்கும் கண்கள். உன்னை ஈர்க்க நான் இங்கே இல்லை. உன் வாழ்க்கையில் நான் இருக்க விரும்புகிறேன். மீராவின் கண்களில் கண்ணீர் மின்னுகிறது. மீரா தன் இதயத்தை திறக்கிறாள். மீரா, சற்று நடுங்கும் குரல், ஆனால் நம்பிக்கையுடன். நான் குழப்பமாக இருக்கிறேன் வர்மா. ஆனால் அந்த குழப்பம் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனக்கு உற்சாகம் தேவையில்லை, எனக்கு நிலைத்தன்மை தேவை. நீ அருகில் இருந்தால் எதிர்காலத்தை பற்றி என்னால் கனவு காண முடியும். வர்மாவின் முதிர்ந்த காதல். வர்மா அவள் கைகளை தோழர், மதிப்பிற்குரியவர். வர்மா, நான் உன்னை கட்டுப்படுத்த மாட்டேன். நான் உன்னை கட்டுப்படுத்த மாட்டேன். நீ விழித்தெழ வேண்டும். உன் கனவுகள் அனைத்தும் நனவாக வேண்டும். நான் உன் துணை, உன் நிழல் அல்ல. நான் உன் பலமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் மீராவின் மனதில் பதிந்தன. பால்கனி உணர்ச்சிவசமான தருணம். இரவு வானம், கடல் காற்று. மீரா வர்மாவின் தோளில் சாய்ந்தாள். மீரா, அன்பின் ஆழமான வெளிப்பாடு. ஒரு பெண்ணுக்கு காதல் என்பது அவளை பாதுகாப்பாக உணர வைப்பவனே ஹீரோ. நீ என்னை சிறப்புடையவனாக உணர வைக்கவில்லை. நீ என்னை திறமையுள்ளவனாக உணர வைக்கிறாய். அதுதான் என் வாழ்க்கை உந்துதல். எதிர்கால பேச்சு. மேசையில் சூடான பால் கண்ணாடிகள். அமைதியின் அடையாள தருணம். வர்மா, 5 ஆண்டுகளுக்குப் பிறகு நீ எங்கே இருக்க விரும்புகிறாய்? மீரா, எனது தொழில் வலுவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் பெற்றோர் பெருமைப்பட வேண்டும். என் துணை என்னை சமமாக நடத்த வேண்டும். வர்மா மெதுவாக சிரிக்கிறார். நாம் ஒன்றாக இருக்கலாம். ஆழமான உணர்ச்சிவசமான அணைப்பு. கேம், அவசரமில்லை. ஃபேஷன் நாடகமில்லை. ஆழம் மட்டும். மீரா, இந்த அணைப்பு ஒரு ஆசை அல்ல, ஒரு வாக்குறுதி. நான் இனி குழப்பமடையவில்லை. நான் ஒரு தேர்வு செய்துவிட்டேன். மீராவின் ஊக்கமளிக்கும் எழுச்சி. ரிசார்ட்டில் அதிகாலை. மீரா மட்டும் பால்கனியில் நிற்கிறாள். நம்பிக்கையான கண்கள். காதல் என்னை பலவீனப்படுத்தவில்லை, அது எனக்கு அறிவூட்டியது. ஒரு முதிர்ந்த காதல் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தாது, அவளை தடுக்க முடியாதவளாக ஆக்குகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.